கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நாங்க பள்ளியாசில ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் எங்க நண்பருக்குள்ள. அப்ப அந்த டிஸ்கஷன்ல என்ன ஆகும்னா, இப்போ தமிழ்நாடு வக்ஃபோர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தமிழ்நாடு வக்ஃபோர்டுல சேர்மன் நவாஸ் கனி எம்பி அவங்க ஒரு மேட்ரு ஒன்று பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதாவது 2 கோடி ரூபாய், அதாவது உயர்கல்விக்கு நாங்க ஒதுக்கி இருக்கோம் வக்ஃபோர்ட்ல. அதனால யார் யாரெல்லாம் உயர்கல்விக்கு தகுதி இருந்தோம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க விண்ணப்பிக்கவும், அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க, ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த உதவி தேவை கொடுக்க வந்திருக்காங்க. அதனால வக்ஃபோர்டு சேர்மனுக்கு ஒரு சல்யூட், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியா என்னன்னா, இத இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. 2 கோடிங்கிறது கடல்ல பெருங்காயத்துல இருக்க மாதிரியா, அதுல ஒரு 500 பேர் தான் வர முடியும். என்னுடைய கருத்து சும்மா வருது, எங்க டிஸ்கஷன்ல நமக்கும் சொல்றோம். இப்போ உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ற மாதிரியா. அப்ப இந்த அமௌண்ட் இன்ஷா அல்லாஹ் 2 கோடிங்கிறது 10 கோடி 50 கோடியா பெறுவதற்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதுல வக்ஃபோர்டோட மெம்பர்லாம் ஐடியா கொடுக்கணும், சேர்மனுக்கு கொடுத்து இந்த வக்ஃபோர்டு இப்ப பேர் சொல்ற மாதிரி ஆக்கணும். ஏன்னா இது வரைக்கும் எத்தனை சேர்மன் இருந்திருக்காங்க, ஒரு சேர்மனுக்கு இந்த ஐடியா வரல, இவருக்கு வந்தது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது ஒரு பரக்கத்து. இப்ப இவருக்கு கொடுக்க போற, அதாவது இப்ப சேர்மன் ஆகிக்கிறவருக்கு இப்ப அடுத்த தலைவலி என்னன்னா, அந்த தலைவலியெல்லாம் இவர் எப்படி போக்கணும்னு நம்ம பார்க்கணும். இப்ப அதுல நாங்க எங்க பள்ளியாசல டிஸ்கஷன் பண்ணோம்னாக்கா, இப்ப இந்த 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 உயர்கல்விக்கு வர்றாங்க பாருங்க இந்த பிள்ளைங்க, இந்த படிப்புக்கு அவங்க என்ன செய்யணும், எந்த ஏரியால வர்றாங்களோ, எந்த மொழால வர்றாங்களோ அவங்க தனக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும். அந்த பள்ளியாசல உட்கார்ந்து அந்த முத்தவள்ளி செயலாளர் இல்ல மற்றவங்களோட குடும்பத்தார கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்ப 1000 அப்ளிகேஷன் 10,000 அப்ளிகேஷன் வந்து அவர் என்ன செய்வாரு, தலையை பிச்சுக்குவாரு. அப்ப இதை குறைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம யோசனை பண்ணி, யாரெல்லாம் அந்த குடும்பத்துல தகப்பன் இல்லையோ அந்த பிள்ளைங்க முயற்சி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா தகப்பன் இல்லைன்னு வைங்க, வருமானம் இல்லை அந்த குடும்பத்துல. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 2வது, தகப்பனும் இருக்க மாட்டாங்க, தாய் இருக்க மாட்டாங்க, அப்ப அனாதை, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்ப அந்த கேரக்டர் அந்த அந்த கேட்டகரி எப்படி கொண்டு வரணும் நம்ம ஒரு ஐடியா நமக்குள்ள நம்ம டிஸ்கஷன் பண்றோம். அப்ப இந்த மாதிரி இருந்தா இந்த கூடுதலான அப்ளிகேஷன் குறைஞ்சி நியாயவான்கள் உண்மையிலே கஷ்டப்படுறவங்க இதை பயனடைவாங்க. உண்மையிலே காசு உள்ளவங்க கூட, கொஞ்சம் காசு உள்ளவங்க கூட எல்லாத்துக்கும் எடுத்து நாங்களும் கஷ்டப்படுறோங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்ப இந்த அப்ளிகேஷன் எப்படி ஸ்கூட்டனைஸ் பண்ணா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டு இதுல இருக்குது. தாப்பல்லாத ஊருன்னா முதல் ப்ரிப்பரேஷன், தாயும் தாப்பனா முதல் ப்ரிப்பரேஷன், தாப்பனா 2வது ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி ஒரு இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஜெனியூனான ஆள் வரத்துக்கு, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க வரத்துக்கு நம்ம பணம் கொடுக்கறதுக்கு, அந்த பணத்தை பெறத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு போய் எல்லாருமே பர்டன் சொல்லிடக்கூடாது. 1. 2வது, இதுல என்ன ஒரு முக்கியமானது, இயக்கத்துக்காரங்க, கட்சிக்காரங்க. அப்ப நவாஸ் கனி முஸ்லீம் லீக்ல உள்ளவர், முஸ்லீம் லீக் அப்ளிகேஷன் வரும், தௌஹீதுக்கான அப்ளிகேஷன் வரும், அடுத்து சுன்னத் ஜமாத் அப்ளிகேஷன் வரும். அப்ப சுன்னத் ஜமாத்துல நவாஸ் கனி யார் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அப்ளிகேஷன் கொஞ்சம் பாருங்க அப்படிம்பாங்க. முஸ்லீம் லீக்ல ஏன் அப்ளிகேஷன், நம்ம கட்சிக்காரங்க, நம்ம ஆளுங்க அப்படிம்பாங்க. இந்த இந்த இடம்லாம் வரும். இவங்களை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். இது பல காலமா சொல்றேன், இப்போ சொல்றேன். அதாவது முஸ்லீம் லீக்ல இப்ப அவங்களுக்கு அப்ளிகேஷன் வருதுங்க, இந்த கேட்டகரி தான் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஐடியா, நம்மளா ஒரு சொல்றதுதான். இந்த கேட்டகரி தாப்பண்டாருடைய தாய் தந்தை இல்லாதவங்க, இதை முதல்ல பார்க்கணும். 2வது இப்ப முஸ்லீம் லீக்னு வைங்க, அந்த முஸ்லீம் லீக்ல இயக்கத்துல எத்தனை மெம்பர் இருக்கான்னு பாருங்க. 1,00,000 பேர் இருக்கானா, 1,00,000 பேர் இந்த ஹஜ்ஜுடைய நாள்ல எல்லாம் இது கொடுப்பாங்க, குர்பானி கொடுப்பாங்க, கூட்டு குர்பானி கொடுப்பாங்க, தனியா கொடுப்பாங்க. அந்த குர்பானியோட 100 ரூபா சேர்த்து இந்த 100 ரூபா கட்சி தலைமை கொடு. அப்போ 1,00,000 பேர் 100 ரூபா போட்டா அந்த ஒரு வாரத்துக்குள்ள 10ஆம் தேதி லாஸ்ட் எடுக்கலாம், ஒரு வாரம் 100 ரூபாங்க சாதாரண. அப்போ இயக்கத்துல 100 பேர் இருந்தா 1,00,000 பேர் தான், 1,00,000 பேர் 100 ரூபா போடணும். போய் சொல்லக்கூடாது, இதுலயே தெரிஞ்சிடும் கட்சி எப்படி விளையாடுதுன்னு.
கட்சி பேலன்ஸ்ல ஆட்டம் கண்டு கிடந்தா தெரிஞ்சிடும். அப்ப இவங்க சொல்லணும், இப்ப இந்த இது வந்து வக்ஃபோர்டு நாங்க செஞ்சிருக்கோம், இதுல நிறைய பேர் கொடுக்கலாம். ஆக இயக்கத்துக்காரங்க முஸ்லீமுக்குள்ள 1,00,000 பேர் இருக்காங்க. ஆக இப்ப 2,00,000 பேருக்கு நீ அதிகமா ஒரு 100 ரூபா போட்டுக்கணும். ஒரு தலைக்கு 100 ரூபா போட்டு இந்த 10 நாளுக்குள்ள கொடுத்தா அந்த முஸ்லீம்களுக்குள்ள உள்ள ஆளுங்க கட்சியில யாரு பெரிய ஆளா இருக்கணும் அவங்க கிட்ட தலைவர்கிட்ட காதலிட்ட போய் அவங்க வந்து அந்த முஸ்லீமுக்கு மட்டும் பிரிச்சு கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு உள்ள அப்ளிகேஷன் அந்த மாதிரி போச்சுன்னா வக்ஃபோட பர்டன் குறையும். ஒண்ணு. ரெண்டாவது தௌஹீது. தௌஹீதுல இப்ப சொல்லுவாங்க என்கிட்ட 2,00,000 பேர் இருக்கு, என்கிட்ட 3,00,000 பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எடு 2,00,000 பேர் 3,00,000 பேர் நீ கம்பல்சரி என்ன சொல்ற, இது குர்பான் கொடுக்கணும். அந்த குர்பானோட இதையும் சரி, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் போடுறாங்க, 15,000 ரூபாய் போடுறாரு, அப்ப 100 ரூபாய் போடும். அதே மாதிரி கூட்டு குர்பானி 3,000 போடுற, 2,000 ரூபாய் போடுற, 4,000 ரூபாய் போடுற, அதுல 100 ரூபாய். அப்ப தௌஹீதுவார் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த தௌஹீதுவாருடைய தலைமை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும். நம்ம தௌஹீதுவாதில நம்ம இயக்கத்துல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்க, ஒரு வாரத்துல 100 ரூபாய் கொடுத்துரு, மேல தலைமைக்கு கொடுத்துருன்னு சொல்லு. அந்த 100 ரூபாய் எடுத்தினாக்கா அந்த தௌஹீதுல உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடு. நீ சுன்ன ஜமாத்து கொடுக்குவானா, வேற எந்த ஜமாத்து கூட முஸ்லீம்களுக்கு கொடுப்பானா, முஸ்லீம்களுக்கு பார்த்துப்பான். தௌஹீது பார்க்கணும். டிஎன்டிஜே என்கிட்ட 2,00,000 பேர் இருப்பான், போடு, உடனே 100 ரூபாய் போடு. அப்ப 100 ரூபாய் போடும் போது இந்த குர்பானியோட சேரு. அப்ப 100 ரூபாய் போகும்போது 2,00,000 100 ரூபாய் சேர்த்துனாக்கா அப்போ உன்னோட டிஎன்டிஜே குடும்பத்துக்குள்ள பிள்ளைங்க மட்டும் கொடு. அப்ப உனக்கு வந்து அங்க சேர்மன் போற பர்டன் குறையும். ஒன் டே கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி அவர் காட்டிட்டாரு. இப்ப வக்ஃபோர்டுங்கிறது பொது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு இருப்பினும் எல்லாரும் கொடுக்க முடியாது. அப்ப இந்த மெத்தடை அவர் காட்டி ஆகணும். அதே மாதிரி வக்ஃபோர்டோட மெம்பர் இருப்பாங்க, அவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அவங்க எல்லாம் சம்பாதிக்கணும் தான். வக்ஃபோர்ட்ல உள்ள அத்தனை பேரும் சம்பாதிக்கிறவங்க. அவங்க என்ன செய்யணும், நான் ஏன் அப்ளிகேஷன் என்கிட்ட வச்ச அப்ளிகேஷன்ல இந்த 10 அப்ளிகேஷன் வச்சுல 2 அப்ளிகேஷன் சொந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி 20,000 30,000 கொடுத்து நீ 2 பிள்ளைய தத்து நீ சும்மா எடுத்தோம் நானும் மெம்பர் ஒரு லெட்டர் பில் எடுத்து சேர்மன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவரே இவங்க போவாரு. அப்போ உன்னுடைய செலக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படித்தான் இருக்கணும். அப்ப அதே மாதிரி டிஎன்டிஜே, அதே மாதிரி ஐஎன்டிஜே, அதே மாதிரி எஸ்டிபிக்கு நீங்க 4,00,000 பேர் 3,00,000 பேர்னா ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய், ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் போட்டீங்கன்னா அந்த பணத்தை வச்சு அந்த உங்க இயக்கத்தில் உள்ள பிள்ளைகளை கவனிங்க. அதே மாதிரி வந்து இது தமுக மாமக அது 2 ஒண்ணுதான், 100 ரூபாய் தலைக்கு. அப்ப 100 ரூபாய் போட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு பேர் வர்றாங்களா, எத்தனை லட்சம். இப்போ உங்க வண்டவாளமா தெரிஞ்சிடும். இப்போ உங்க வண்டவாளம் எங்களுக்கு இத்தனை பேர் இருக்கு, எங்களுக்கு அத்தனை பேர், இந்த காலெல்லாம் தூக்குறீங்களே இதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப இது எல்லாம் இந்த ஒரு வாரத்துல 100 ரூபாய் தாராளம் போடலாம், தலைமை கொடுக்க சொல்லுங்க. அந்த தலைமை வந்து இதே மாதிரி வக்ஃபோர்டு அனௌன்ஸ் பண்ண பாருங்க, 10ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் பணம் கட்ட முடியும் திணறாங்களோ அந்த பிள்ளைங்களை கொண்டு வாங்க அப்படி நாங்க இது பண்றோம்னாக்கா அந்த சேர்மன்ட்ட போறது. அந்த வக்ஃபோர்டுங்கிறது தமிழ்நாடு முழுக்கும் அது ஒரு அறநிலையம். அதே மாதிரி தமிழ்நாடு பூரா அந்த வக்ஃபோர்டுக்கு அவர் ஒருத்தர் தான் சேர்மன். அப்ப அந்த ஒரு ஆள் எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த பர்டனை வந்து குறைக்கணும், பைபாஸ் பண்றோம். அப்ப எப்படி பைபாஸ், முஸ்லீமுக்கா நீ முஸ்லீமுக்கா பாரு, தௌஹீத பாரு, ஜாக்கா பாரு. ஜாக்கில இல்ல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப ஜாக்கிலையும் வந்து இந்த குர்பானி இந்த 10ஆம் தேதி 7ஆம் தேதி பெருனா, அப்ப 7ஆம் தேதி பெருனா கூட எல்லாத்தையும் கம்பல் பண்ணி கொடுக்கும் போது இந்த 100 ரூபாய் கொடு, குர்பானி மாதிரி தான் இதுவும். அப்ப இந்த 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஜாக்கில் உள்ள பிள்ளைங்க படிச்சு வெளியே வந்துடும். அப்ப ஜாக்கில் என்ன எவ்வளவு பிள்ளைங்க இருக்குது, முக்கிய படம் ஒரு 5,000 பேர் கூட தர மாட்டோம். ஆனா உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான ரூபாய். அப்ப லட்சக்கணக்கான 100 ரூபாய் போட்ட எவ்வளவு வரும். அப்ப அந்த பிள்ளைங்களை நீ சால்வ் பண்ணிடலாம். அப்ப இந்த பர்டன், அப்ப ஒவ்வொரு ஆளும் நாங்க வந்து இயக்கத்துல வச்சிருக்கோம், சமுதாயத்துக்காக உழைக்கணும்னா உலக சமுதாயத்துக்கு கூட உழைக்கலாம். சமுதாயத்துல உன்னுடைய பிரான்ச்சுக்கு கூட அப்போ வந்து எல்லாமும் கிடைக்கப்படும். ஏன்னா இந்த 2 கோடிங்கும் போது ரொம்ப சின்ன காசு, எல்லாரும் முழுவாங்க. இதுல என்ன பிரச்சனை வரும், ஜாக்காரம் போறான்னு வைங்க, அவர் ஜாக் கொடுக்கலன்னா அவர் வந்து முஸ்லீம் இருக்குங்க, அவர் ஜாக்கெல்லாம் கொடுக்க மாட்டாருப்பாங்க. சுன்ன ஜமாத்துல ஒரு ஆள் பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுவீங்க, அவரு முஸ்லீம் இருக்குங்க, அவரு சைடு அடிக்கிறாரு அப்படின்பாங்க. இப்ப இந்த இதை நாங்க சொல்றோம்,
இந்த பலா முசீபத்து இந்த வார்த்தை வர்றதுக்கு பதிலா ஓ இயக்கத்துல எத்தனை பேர் இருக்கு? நீ தான் சொல்ற என்கிட்ட 1,00,000 பேர் இருக்காங்க, 50,000 பேர் இருக்காங்க, 25,000 பேர் இருக்கட்டும். 25,000 பேர் 100 ரூபா கொடுத்தாலும் அந்த 25,000 பேர் உள்ள மக்கள் எத்தனை பேர் படிப்பாங்க, அத்தனை பேர் நீ சால்வ் பண்ணிடலாம். இதுதான் ஜக்காத்துல ஒரு பாட்டு. ஜக்காத்துல ஒரு பாட்டு. அது இந்த இந்த பிரெயின் எங்களுக்கு எப்படி வந்துச்சுனாக்கா, இந்த 2 கோடியை பார்த்தோம். இன்னைக்கு சேர்மன் வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப இந்த 2 கோடிக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு போவானோ அப்படின்னு நினைச்சோம். அப்ப எப்படிடா குறைக்க முடியும்னா, இப்படி ஒரு மெத்தடை நம்ம சொல்றோம். அப்ப இது சரியா இல்லையான்னு யோசனை பண்ணுவாரு. இது சரிதான், என் மனசுக்கு பட்டது நான் சொல்றேன். இதை விட நல்ல ஐடியா இருந்து இன்னும் சுருக்கலாம், இன்னும் அந்த காரியத்தை லேசாக்கணும்னா தாராளமா செய்யலாம். அந்த தாராளமா செய்யலாங்கிற போது முஸ்லிம்கள் ஒன்னா சேர்ந்தா சேர மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு இயக்கம் பெருமை பேசுறவங்க எல்லா இயக்கமும் அந்த இயக்கத்தினுடைய தொண்டத்தை காசு வாங்க. 100 ரூபா கண்டிப்பா கொடுப்பான். 100 ரூபா கொடுக்காதனா இருக்க மாட்டான். அப்ப 100 ரூபா கொடுத்தோன்னா அவங்கவுங்க செக்ஷனை அவங்கவுங்க பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தாங்கன்னா ஒரு சிறப்பாகவும் சீராம இருக்கும். டக்குன்னு இவங்க ஒரு ஐடியா கொடுத்தா நமக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. ஆக இது நம்மளோட ஒரு டிஸ்கஸ் பண்றோம். இதோட நல்ல ஐடியா கூட கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 கோடிங்கிறது ஒரு கடலை கரைச்சதுதான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இன்ஷால்லா இந்த 2 கோடிகளும் அடுத்த யார் சேர்மனோ 5 கோடி ஆக்கணும், 10 கோடி ஆக்கணும். இதான் நல்ல மெத்தடு. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை கொண்டு போகணும். தெரு பள்ளியாசை கட்டுறதுக்கு பதிலா இந்த வேலையை செய்வோம். இன்ஷால்லா படிப்பு தான் முக்கியம். அதுலயே ரசூல் சொன்னாங்க பாருங்க, தலபுல் இல்மி ஃபலீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. அப்ளிகேஷன் வந்தா பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் கொடு, பெண்கள் கூட. அப்ப ரசூல் ஹதீஸ வந்து நீ இயக்கம் அதெல்லாம் சாராத. அப்ப அழகான முறையில மெத்தட்ல கொடுங்க. அப்படி கொண்டு ஒரு அப்ளிகேஷன், பணக்கார அப்ளிகேஷன், நான் ஒரு அப்ளிகேஷன் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னாக்கா, என்னால 20,000 கொடுக்க முடியும்னா முதல்ல நான் தான் கொடுக்கணும். அப்படி போடணும், தைரியமா போடணும். அப்போ வக்ஃபோர்ல உள்ள மெம்பர் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் கொண்டு வருவாங்க. சேர்மேன் கொடுனாக்கா, இங்கவா உள்ள வருமானம் இல்ல, அதுல நீ எடுக்கணும். அப்படி கொண்டு போனாதான் இதெல்லாம் இன்னும் சால்வாகவும் நம்முடைய வருமானமும் அதிகமாக சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து கொடுத்து பெரிய அமௌண்ட் ஆக்கி நிறைய சமுதாயப்பட படிக்கலாம். அப்போ உங்க இதை நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் இந்த பள்ளியாசல படுத்த அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இது சரியா ரைட்டான்லாம் இல்ல. இன்ஷால்லா இவரு நவாஸ் கண்ணி அந்த 2 லட்சம் டிக்ளேர் பண்ணிட்டு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் வெளியேறும். அப்ப அந்த அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் வெளியேறோம்னாக்கா அடுத்த முஸ்லீம்ல ஒரு 500 ரூபாய் வெளியேற்றோம், தௌஹீத்ல ஒரு 500 பேர் வெளியேற்றோம். இப்ப 1000 பேர் மட்டும் எத்தனை பேர் வெளியே வராங்க? அப்ப அத்தனை பேருக்கும் படிக்க வைக்கிற சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். இந்த சக்தியை உணர்ந்து நம்முடைய காரியத்தை லேசாக்கி வைக்கும்படி அல்லாஹ் நம்ம கொடுத்த இந்த அறிவையும் இந்த தகுதியும் நாம நமக்கே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கூறி நிறைவேற்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.